வேணும் சார், கண்டிப்பா எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் சார். எங்களுக்கு நாங்க இப்படி பயந்து பயந்து எங்களால வாழ முடியல. நாங்க பொறுத்து போறதுனால இவங்க எங்களை பயந்தாலும் நினைச்சிட்டு இருக்காங்க. பொறுத்து போறோங்கிறத ஃபேமிலிக்காண்டி தான் பொறுத்து போறாங்க எல்லாருமே. சார் இதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்பையும் எங்களை நம்ம ஆளுங்களை மட்டும் தூக்கி உள்ள வச்சாங்க. இப்ப இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. கரெக்டா எங்க ஆளுங்களை மட்டும் தான் அவங்க மெயின் பண்றாங்க, நம்ம ஆளுங்களை மட்டும் தான் மெயின் பண்றாங்க. அவங்க இன்னும் அவங்க பேரண்ட்ஸை யாரையுமே அவங்க எதுவுமே பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு போய் பந்தோபஸ்து கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா சுதந்திரமா இருக்காங்கன்னு ரைட்டா? அவன் இந்த பசங்க பொட்டு இல்ல மொத்தத்துக்கே வந்து உங்களுக்கே தெரியாது. அப்ப இது வேலைக்குன்னு நடந்த சம்பவம். இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா அவங்க இந்த பக்கம் வரக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் அடிபட்ட பையனுக்கு அக்னி பார்த்து செலக்ட் ஆகிட்டு உள்ள போக முடியாம போச்சு. அவனுக்கு வாழ்வாதாரம் போச்சா? அதுக்கு முன்னாடி அரசு 5 பேர் கொண்டு வந்தாச்சு. அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிட்டு எல்லாமே என்ன பார்த்து கட்சியா நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு உதவி அரசு வேலை அவங்க கொடுத்துருவோம். அது போக வந்து மருத்துவமனை செலவு இன்னைக்குல இருந்து நேற்று நைட்ல இருந்து அவன் வெளியே வந்து அவன் சரி உடம்பு சரியா இருந்துருக்கு. அரசு செலவாத்துக்கணும். இந்த 3 கோரிக்கை தான் வச்சிருக்கு. சரியா? அதனால நீங்க தைரியமா இருங்க. யாரும் எதுவும் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்ம அங்கிட்டு போகணுமே இங்கிட்டு வரணும்னு நினைக்க வேண்டாம். லைட்டா உங்க மேல ஒரு தூசி போட்டா கூட அடுத்த நிமிஷம் வந்து மொத்தம் 24 மாவட்டத்துல இருந்து பிஎம்டி வந்து உள்ள. அதனால தைரியமா இருங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம், துணிச்சலா இருப்போம். சரியா? எதாவது ஒற்றுமையா இருங்க. ஒற்றுமையை மட்டும் செலுத்தி விடுறாங்க. சரியா? சாமி முட்டை வருவோம் படிச்சு அத வரக்கூடாது. அவங்க தடுத்து அதே மாதிரி இப்ப ஸ்ட்ராங்கா இருங்க. யாரும் சொல்லுங்க அப்படியே விடம்பே சொல்லுங்க. என்னதுக்கு கிட்டு வரேன்னு தெரிஞ்சு பாத்துருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அந்த ஊர் நாட்டாள 10 பேர் வச்சு உள்ள உட்கார வச்சு ரொம்ப பண்ணாங்க. நம்ம தான் வந்து அண்ணா அடிக்கடி அர்ச்சனா வந்து கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒத்துவரை கான்டாக்ட் பண்ணுவாரு. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இப்ப ஒவ்வொரு நாளுக்கா என்ன நடக்கு அவரே பாருங்க. நீங்களே போக கூடாது. எங்க நிர்வாகி ஒருத்தர் பண்ணிருக்கான். நாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துக்கோம், என்ன பண்ணி முடியல அடிச்சிருக்கான். அடிச்சு உள்ளதான் கிடக்காங்க. 5 பேர் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. 2 பேர் வந்து தலைமுறை இருக்காங்க. அது 2 பேருமே வந்து பேர் முடிசாமி நினைக்கிறேன். 2 பேரும் அவர் 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க, மாத்திரம் இருக்காங்க. நான் 3 கோரிக்கை அங்க வந்து அண்ணன் வந்து போன்ல பேசினாங்க, இன்ஸ்பெக்டர் பேசினாங்க. 3 கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இந்த அக்னி 10 பேருக்கு கை வெட்ட பேருக்கு அவரை கவர்மெண்ட் இன்னொன்னு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் உடனே கொஞ்சம் பார்க்க சொல்லி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவங்க இந்த திருவள்ளியை வரக்கூடாது சொல்லிக்கிறாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க. இது மட்டும் பண்ணித்தாருன்றாங்க. இங்க சப்ளை எடுத்த சொல்ல
செஞ்சவங்க மெயின் அக்யூஸ்ட் இவங்க ரெண்டு பேருங்க சார். இவங்க எல்லாம் கூட வந்து போனவங்க. மெயின் அக்யூஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே. இன்னைக்கு பேசிட்டு இதோட போக மாட்டோம். எனி டைம் கூப்பிட்டாலும் நாங்க வந்து நிப்போம். சரிங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க நிப்போம். எப்படி நிக்கும்? எங்க தலைவர் கூட இருப்பாரு. நம்பிக்கையோட இருங்க. நிரந்தரமான தீர்வு காணும். உடனே நம்ம முடியாது. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். சரிங்களா? அது வரைக்கும் பொறுமையா இருங்க. என்ன நீங்க ஒரு சங்கத்துல நீங்க அழைப்பு கொடுத்தா வர மாட்டேன்னு சொல்ல போறாங்க. மட்டும் தான் எங்களுக்கு போன் பண்ணாரு. இல்லக்கா இந்த ஊரை சுத்தி மொத்தம் ஒரு கொடிக்குளம் இளவரங்கால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 ஊர் சொன்னாங்க. ஏன் இப்ப வரைக்கும் வந்து ஒரு வாழ் கூட வரல? இது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டதுக்கு புதிய தமிழ் கட்சி, ஜான்பாடி கட்சி எல்லாம் அங்க சேஷம் இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல நாட்டம் இருப்பாங்கல்ல, அவங்க மத்த நாட்டம் யாரும் பேச மாட்டீங்களா? ஒரு கூட்டத்தை குடிச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் வந்து வர போறாங்க. சமயத்துல ஒத்துமையா வந்து நிக்காங்க. ஆனா நம்ம தான் நீங்க நம்ம ஊர் மட்டும் தான் நிக்கீங்க. அதனால பக்கத்து எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருங்க. அவங்க வரலாட்டு நாங்க கண்டிப்பா கட்சி ஒண்ணுனா எங்களை புதுப்பட்டியில விட மாட்டாங்க. அவங்க ரோட்டு மேல ஒத்துமையா இருக்காங்க. இப்ப எங்க பேசுறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க போங்கடா, அவங்கள அங்க மேற்க விட்டுறாங்களா, வடக்கு விட்டுறாங்களா, நீங்க போய் பாருங்கடா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தேவப்பார் ஊர் 5-6 ஊர் இருக்கு, அவங்களும் ஒத்துமை கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா எஸ்சி வந்து அவங்க ஒத்துமையா இருக்காங்க. அதுக்கு நீங்க எல்லாருமே ஒன்னா சப்போர்ட்டா இருந்து மொத்தமா கூட்டத்தை